நாங்கள் பின்பற்றுகிற மார்க்கம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஊரில் உள்ளவர்கள், நாட்டிலே உள்ளவர்கள், தலைவர்கள் தோற்றுவித்ததல்ல, இந்தியாவிலே தோன்றிய சமயமும் அல்ல, உலகத்திலே இருக்கிற மனிதர்களால் உருவாக்கப்பட்டதும் அல்ல. இது எல்லாம் வல்ல இறைவன் உலகத்திற்கு, உலகத்தின் போக்கு தெரிந்த இறைவன், உலகம் இறுதி நாள் வரை எப்படி பயணிக்கும் என்று தெரிந்த இறைவன், அவன் எங்களுக்கு கொடுத்த சரியன். இதை நீங்கள் மாற்ற முடியாது என்பதல்ல, நாங்களே மாற்ற முடியாது. 1 கோடி உலமாக்கள் ஒரு இடத்தில் ஒன்றாக உட்கார்ந்தாலும் ஒரு ஆயத்தை கூட நகர்த்தி வைக்க முடியாது. மாற்றுவது அப்புறம், நகர்த்தி வைக்க கூட முடியாது. திடீர்னு ஒரு பொதுச்சிவில் எல்லாரும் ஒரே மாதிரி, அத்தனை மதம் ஒரே மாதிரி. நான் சொல்றேன், சட்டத்தை நீ வாங்கிக்கோ, இதுவரை 14 நூற்றாண்டுகளா நீ வச்சிருந்தது எல்லாம் உண்டு, ஒரே நேரத்தில் நீ சொந்த உடனே மாறி போவதற்கு நாங்கள் 500 ரூபாய் நோட்டா வழியாக பொதுச்சிவி சட்டத்தை கொண்டு வர துடிக்கிற மத்திய அரசுக்கு சொல்லுகிறோம். முத்தலாக்கை எதிர்த்து ஒரு சாயிலாமானோ, ஒரு சகர்பானுவோ, ஒரு இஸ்லாமியோ, ஒரு ஷபீம் ஆராவோ அல்லது பாரதிய முஸ்லிம் மகளிர் அமைப்பு என்கிற பினாமி அமைப்போ உங்களுக்கு வழக்கு தொடுத்திருக்கலாம். 10 பேர் முத்தலாக்கை அல்லது வேறு ஏதாவது இஸ்லாமிய சட்டங்களை குறித்து குறுவதியால் வழக்கு தொடுத்திருக்கலாம். அரசுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், முன்னாலே பேராசிரியர் சொன்னது போல் 10 பேர் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், 10 கோடி பேர் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த சட்டம் தான் வேண்டும் என்று கையெழுத்து போட்டவர்கள் 10 கோடி. எங்களால் பார்லிமெண்டினுடைய முழுக்க முற்றுகையிட்டு புருக்காக்களை கொண்டு வந்து நிறுத்த முடியும். இஸ்லாமிய சட்டங்கள் மட்டும்தான் எங்களுக்கு நிறைவான சட்டம். எங்களுடைய அறிவுகளால் சிந்தித்து நீங்கள் சில சட்டம் சொல்லுவதில்லை. நீதிபதிகள் அவ்வப்போது தங்களுடைய நெடிய பேனாக்களில் அப்படி எல்லாம் எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள்? அவர்களின் அறிவிலே பட்டதை. நாங்கள் எங்கள் முடிவை சொல்லுகிறோம். அறிவு முடிகிற இடத்தில் தான் வகி வருகிறது. அறிவு முடிகிற இடத்தில் தான் வகி வருகிறது. எங்களின் வாழ்வும் வணக்கமும், நாங்கள் சார்ந்திருக்கிற மார்க்கமும் வகியால் வந்தவை, அறிவால் வந்தவை அல்ல. நிகழ்காலத்திலே கூட விபச்சாரம் அனுமதித்தால் என்ன என்று கேட்கிறார்கள் சில நீதிபதிகள். ஆணும் திருமணம் செய்வதில் தப்பில்லை என்கிறார்கள் சில நீதிபதிகள். பெண்ணோடு பெண் சேருவதில் என்ன தவறு என்று கேட்கிறார்கள் சில நீதிபதிகள். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் என்று மார்க்கெட்டிக் கொள்ளுகிற பிரிட்டன் பார்லிமெண்டிலே கூட ஓரின திருமணம் குறித்த சர்ச்சை வருகிறது. பார்லிமெண்டிலே முதலில் கடுமையான விவாதம் முடிவாகவில்லை. கடைசியாக அந்த பிரிட்டன் அவரை கூப்பிட்டு ஒரு குழு அமைச்சு நாடு முழுக்க ஓரின சேர்க்கை, ஓரின திருமணம் சம்பந்தமாக கருத்து எழுதுமாறு கேட்டு அந்த கமிஷன், அந்த குழு நீண்ட ஆய்வுகளுக்கு பிறகு பிரிட்டன் பார்லிமெண்ட்ல சமர்ப்பிக்கிற அறிக்கை என்ன தெரியுமா? கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் சட்டப்படி இதை தடுக்கிறதுக்கு நம்மள்கிட்ட உரிமை இல்லை. இந்த நாட்டினுடைய பல இடங்களில் கும்பமேளாக்களில் சாமியார்கள் நிர்வாணமாகவே தான் இருக்கிறார்கள். நாம் அவர்களை குறை சொல்றதுக்காக இங்க பேச, ஒரு குறிப்பிட்ட சமயம் எங்களை நிர்வாணமாக நாங்கள் இருப்பது வணக்கம்ங்கிறான். அது அனுமதிக்கிறதா இல்லையா? நிர்வாணமாக அவர்கள் உணவுவது சமய அடிப்படையில் சரி என்று இந்தியாவிலே தீர்ப்பு தரப்படுகிறது. நீதிபதிகள் ஒத்துக்கொள்கிறார்கள். நிர்வாணத்தோடு ஒரு குறிப்பிட்ட சமூகம் நடப்பதற்கு எப்படி நீ எல்லாத்தையும் ஒன்னாக்குவ? அவங்க ட்ரெஸ் போட வச்சிருக்கியா அல்லது எல்லாத்தையும் அம்மன் வைக்கிறியா? இந்த கேள்வி வருதா இல்லையா? ஒண்ணு அவங்க துணி போட்டாகணும், இல்லைன்னா நாம ஆடை களைந்தாகணும். எந்த அடிப்படையில் ஒரே மாதிரி? முரண்பாடுகள் எல்லாம் சேர்ந்து இருப்பது இந்தியா. அது முரண்பாடுதான் இந்தியாவுக்கு அழகே தவிர இந்தியா அனைத்தையும் ஒருமுகப்படுத்த நினைப்பது என்பது முட்டாள்தனமான. ஆளுகிற அரசுக்கு சொல்லுகிறோம், எடுப்பார் கைப்பிள்ளை போலவோ ரூபாய் நோட்டுகளை போலவோ எந்த வகையிலும் பொதுச்சிறை சட்டத்தை கொண்டு வந்துவிட முடியாது. ஒருவேளை நீங்கள் கொண்டு வந்தால் சொல்லிக் கொள்ளுகிறோம், மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு ஆங்கிலேயருக்கு எதிராக அல்ல, மதத்தை வைத்து அண்ணன் தம்பிகளாய் பழகிக் கொண்டிருக்கிற இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ
கொடுப்பதற்கு இந்த சமுதாயம் தயாராக. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குவோமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள், சமுதாய தலைவர்கள், சமுதாயத்தினுடைய முன்னோடிகள், திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அங்கத்தினர்கள் அத்தனை பேருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழகம் முழுக்க பொது சிவில் சட்டத்திற்கு எதிராகவும் ஷரியத் பாதுகாப்பு என்கிற பெயரிலும் அநேகமாக சென்னை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா மண்ணடியிலே நடத்திய கூட்டம் போல் தமிழகத்தில் எங்கும் இல்லை என்று நினைத்த நம்முடைய கருத்தை அந்த ரெக்கார்டை உடைக்கிற அளவுக்கு இருக்கிறது. இன்றைக்கு திருச்சியில திணறுகிற இந்த மாநாடு அல்லாஹ்வின் பேரருளால் கண்ணு கட்டிய தூரம் வரை தொப்பிகளாகவும் தாடிகளாகவும் தெரிகிற இந்த சமுதாயம் 1980களில் ஷாபான் பிரச்சனையின் போது இந்த சமுதாயம் எவ்வளவு வேகமாகவும் வீரியமாகவும் போராட்ட களத்திற்கு குதித்ததோ அதை விடவும் ஒரு அதிகமான எழுச்சியை இப்போது தமிழகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஜனத்திரளை, இந்த ஐக்கியத்தை, உலமாக்களும் உமராக்களும் ஓரணியில் இருக்கிற இந்த சங்கமத்தை, சமுதாயத்தினுடைய நலன் விரும்பும் தலைமைகள் எல்லாம் ஒரு சக்தியை அணிவகுக்கின்ற இந்த நல்ல காட்சியை இறைவன் தமிழகத்திலே இனிவரும் காலங்களிலும் நீட்டி தருவானாக. நல்ல ஆமீன் சொல்லுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் அரசியலிலே பொது சிவில் சட்டத்திற்காக வேண்டி முயற்சித்திருக்கிற அந்த முயற்சியிலே பின் வாங்கும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கு இது போன்ற கூட்டங்கள், பெருந்திரள்கள் தமிழகம் முழுக்க நடக்கிறது. நாம் நமக்கும் சரி, ஆளுகிற நடுவண் அரசுக்கும் சரி, அல்லது அவர்கள் கொண்டு வர துடிக்கிற பொது சிவில் சட்டத்தினுடைய அந்த அதற்கு ஆதரவாக பக்கவாத்தியம் வாசிப்பவர்களுக்கும் சரி, ஒரு சில விஷயங்களை சமுதாயத்தின் சார்பாக தெளிவுபடுத்தியாக வேண்டும். நாங்கள் பின்பற்றுகிற மார்க்கம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஊரில் உள்ளவர்கள், நாட்டிலே உள்ளவர்கள், தலைவர்கள் தோற்றுவித்ததல்ல, இந்தியாவிலே தோன்றிய சமயமும் அல்ல, உலகத்திலே இருக்கிற மனிதர்களால் உருவாக்கப்பட்டதும் அல்ல. இது எல்லாம் வல்ல இறைவன் உலகத்திற்கு, உலகத்தின் போக்கு தெரிந்த இறைவன், உலகம் இறுதி நாள் வரை எப்படி பயணிக்கும் என்று தெரிந்த இறைவன் அவன் எங்களுக்கு கொடுத்த சரியல். இதிலே குழந்தை பிறந்ததிலே இருந்து கபருக்கு போகிற வரைக்கும், இல்லை அதற்கு பின்னால மன்னரை எல்லாம் மறுமை வாழ்க்கை வரைக்கும் ஒரு தெளிவான டைம் டேபிள், ஒரு தெளிவான அட்டவணை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இதை நீங்கள் மாற்ற முடியாது என்பதல்ல, நாங்களே மாற்ற முடியாது. 1 கோடி உலமாக்கள் ஒரு இடத்தில் ஒன்றாக உட்கார்ந்தாலும் ஒரு ஆயத்தை கூட நகர்த்தி வைக்க முடியாது. மாற்றுவது அப்புறம், நகர்த்தி வைக்க கூட முடியாது. ஒரு 1438 வருஷத்தை மாற்ற முடியாது என்கிற இதே பாரம்பரியத்தில் நாங்கள் நகர்ந்து வந்திருக்கிறோம். திடீர்னு வந்து ஒரு பொது சிவில் எல்லாரும் ஒரே மாதிரி, அத்தனை மதம் ஒரே மாதிரி, நான் சொல்றேன் சட்டத்தை நீ வாங்கிக்கோ, இதுவரையும் 14 நூற்றாண்டுகளா நீ வச்சிருந்தது எல்லாம் விட்டுருது, ஒரே நேரத்தில் நீ சொந்த உடனே மாறி போவதற்கு நாங்கள் 500 ரூபாய் நோட்டா அதிகாரம் இருக்கலாம். சின்ன சின்ன சமுதாயம் கூட இல்லை, 100 பேரை உறுப்பினராக கொண்டிருக்கிற ஒரு சமயம் கூட சமய சட்டங்களை மாற்றுவதை ஏற்க முடியாது என்கிற போது யாரோ சொன்னார்கள், வழக்கு தொடுத்தா
பரிந்துரைத்தார்கள் என்றெல்லாம் கருத்து கேட்பு என்கிற பாணியில் கொள்ளைப்புறத்தின் வழியாக பொதுச்சிவி சட்டத்தை கொண்டு வர துடிக்கிற மத்திய அரசுக்கு சொல்லுகிறோம். முத்தலாக்கை எதிர்த்து ஒரு சாயிலா பானுவோ, ஒரு சகர் பானுவோ, ஒரு இஸ்ரேலியோ, ஒரு ஷமீம் ஆராவோ அல்லது பாரதிய முஸ்லிம் மகளிர் அமைப்பு என்கிற பினாமி அமைப்போ உங்களுக்கு வழக்கு தொடுத்திருக்கலாம். 10 பேர் முத்தலாக்கை அல்லது வேறு ஏதாவது இஸ்லாமிய சட்டங்களை குறித்து குறுமதியால் வழக்கு தொடுத்திருக்கலாம். அரசுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், முன்னாலே பேராசிரியர் சொன்னது போல் 10 பேர் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், 10 கோடி பேர் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த சட்டம் தான் வேண்டும் என்று கையெழுத்து போட்டவர்கள் 10 கோடி. எங்களால் பார்லிமெண்டினுடைய முழுக்க முற்றுகையிட்டு புருக்காக்களை கொண்டு வந்து நிறுத்த முடியும். இஸ்லாமிய சட்டங்கள் மட்டும்தான் எங்களுக்கு நிறைவான சட்டங்கள். நகம் வெட்டுவது எப்படி, ரோகம் களைவது எப்படி, கொட்டாவி விடுவதும் திக்கல் விடுவதற்கும் கூட இங்கே விதிமுறைகள் வகுத்து தந்திருக்கிற மார்க்கம் இது இஸ்லாமிய மார்க்கம். ஒரு ஹதீஸ் ஒன்றை மேற்கோள் காட்டுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவின் வீதியிலே சிறுநீர் கழிக்கிறார்கள். சிறுநீர் கழிக்கிறார்கள், அமர்ந்து சிறுநீர் கழித்தார்கள். அண்ணல் கற்றுத்தந்த பாணியில் நையாண்டி செய்வதற்கு நட்டளிப்பதற்கு 10 பேர் வந்து பின்னாலே நின்றார்கள். காரணம், அன்றைய மக்காவின் சட்டம் என்ன தெரியுமா? ஆண்கள் நின்று கொண்டு இருப்பார்கள், பெண்கள் அமர்ந்து கொண்டு இருப்பார்கள். அதுதான் அன்றைக்கு சட்டம். திடீரென ஒரு ஆம்பளை உட்கார்ந்த உடனே கிட்டடிக்க வந்து விட்டார்கள். ஹல் யுஅல்லிமுக்கும் சாஹிபுக்கும் ஹத்தல் கிராஹி. திருமதி ஷரீஃபிலே சிறுநீர் கழிப்பதனுடைய சுத்தம் என்கிற பாடத்திலே இமாம் திருமதி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். கேட்கிறார்கள் வந்தவர்கள், ஹல் யுஅல்லிமுக்கும் சாஹிபுக்கும் ஹத்தல் கிராஹ். ஏப்பா சல்மான், என்ன உங்க ஆளு சாஹிபுக்கும் என்றால் உங்களுடைய ஆளு இப்படி பொம்பளை இருக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமா சொல்லி கொடுத்தாரு என்று கிண்டல் அடித்தார். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிண்டல் அடித்தவர்களை பார்த்து அதை கிண்டல் என்றும் சொல்லலாம் அல்லது சமயோசித பதில் என்று சொல்லலாம். திரும்ப சொன்னார்கள், அப்பப்பா இப்படி உட்காரணும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் நினைக்காத. நாங்கள் கற்களால் சுத்தம் செய்வது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, தண்ணீரிலே சுத்தம் செய்வது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, கற்களில் ஒற்றைப்படையாக பயன்படுத்த வேண்டும் சொல்லி கொடுத்தாங்க, ஆடு மாடுகளுடைய சாணங்களை பயன்படுத்த வேண்டாம் சொல்லி கொடுத்தாங்க, எலும்புகளிலே சுத்தம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி கொடுத்தாங்க, கிப்லாவை முன்னோக்கி உட்கார வேண்டாம் என்று சொல்லி கொடுத்தாங்க, கிப்லாவை பின்னோக்கி உட்கார வேண்டாம் என்று சொல்லி கொடுத்தாங்க, வலது கையால சுத்தம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி கொடுத்தாங்க. பட்டியல் நீடுகிற போது அவன் பதறி போய்விட்டான். என்ன தெரியுமா? ஒன்றுக்கு உட்கார்ற ஸ்டைல்ல இருந்து எங்களுக்கு இங்கே பாடம் இருக்கிறது, இஸ்லாமிய பாடம் இருக்கிறது. எனவே நான் சொன்னது போல் கொட்டாவி விடுவதிலே இருந்து தொடங்குகிறது எங்களுடைய பாரம் கபருடைய கொட்டை வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கிறது என்றால் யாருக்காகவும் அல்லது எதற்காகவும் இந்த சட்டத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. வேறு வார்த்தையில் சொல்லுவதானால், உங்களுடைய அறிவுகளால் சிந்தித்து நீங்கள் சில சட்டம் சொல்லுவதில்லை. நீதிபதிகள் அவ்வப்போது தங்களுடைய நெடிய பேனாக்களில் அப்படி எல்லாம் எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள்? அவர்களின் அறிவிலே பட்டதை. நாங்கள் எங்கள் முடிவை சொல்லுகிறோம். அறிவு முடிகிற இடத்தில் தான் வகி வருகிறது. அறிவு முடிகிற இடத்தில் தான் வகி வருகிறது. எங்களின் வாழ்வும் வணக்கமும் நாங்கள் சார்ந்திருக்கிற மார்க்கமும் வகியால் வந்தவை, அறிவால் வந்தவை அல்ல. உன்னுடைய குறுமதி, உன்னுடைய சிற்றறிவு எதையாவது யோசித்து கண்ட காலத்திலும் கண்டதும் பேசியிருக்கிறது. நிகழ்காலத்திலே கூட விபச்சாரம் அனுமதித்தால் என்ன என்று கேட்கிறார்கள் சில நீதிபதிகள். ஆணும் திருமணம் செய்வதில் தப்பில்லை என்கிறார்கள் சில நீதிபதிகள். பெண்ணோடு பெண் சேருவதில் என்ன தவறு என்று கேட்கிறார்கள் சில நீதிபதிகள். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் என்று மார்க்கெட்டிக் கொள்கிற பிரிட்டன் பார்லிமெண்டிலே கூட ஓரின திருமணம் குறித்த சர்ச்சை வருகிறது. பார்லிமெண்டிலே முதலில் கடுமையான விவாதம் முடிவாகவில்லை. கடைசியாக அந்த பிரிட்டன் அவரை கூப்பிட்டு ஒரு குழு அமர்ச்சி நாடு முழுக்க ஓரின சேர்க்கை, ஓரின திருமணம் சம்பந்தமாக கருத்து எழுதுமாறு கேட்டு அந்த கமிஷன், அந்த குழு நீண்ட ஆய்வுகளுக்கு பிறகு
தெரியுமா? கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் சட்டப்படி இதை தடுக்கிறதுக்கு நம்மள்கிட்ட உரிமை இல்லை. கேட்கறதுக்கு கசப்பா இருக்கலாம், ஆனாலும் தடுக்கிறதுக்கு உரிமை இல்லை. இந்த லீகல் தியரி என்ற பெயரில் கிருஷ்ணன் எழுதிய அந்த புத்தகம், நான் ஒண்ணு காலாவதியானது சொல்லல, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது. இந்த லீகல் தியரியில என்ன எழுதுறான்? ஓரின திருமணத்தை சட்டப்பூர்வமாக தடுக்க முடியாது என்று பிரிட்டன் உட்பட இன்னைக்கு 40 நாடுகள் உலகத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறது. மனித அறிவின் குளறுபடிகள் என்பதை நான் சொல்ல வருகிறேன். மனித அறிவு சட்டம் வேற, வானத்திலே இருந்து வருகிற வகி வேற. நாங்கள் வகியை நம்புவவர்களே தவிர மனித அறிவை நம்புவவர்கள் அல்ல. மனித அறிவு எந்தெந்த காலத்தில் என்னென்ன பேசுகிறது. தள்ளாத வயதிலே முதுமை அடைந்து ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற வயதான பெரியவர் அல்லது பெரியம்மா, ஒரு மூதாட்டி அல்லது முதியவர், நீங்க கோர்ட்ல அனுப்பி கேட்கிற சட்ட ரீதியா கருணை கொலை. கருணை கொலை ஒரு ஊசியில மூச்சறது. ஒரு ஊசி போட்டு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, காசு கட்டுறதுக்கு ஆள் இல்லை, பராமரிக்கிறது எவ்வளவு இல்லை. என்ன பண்ண? இந்த 2 முரண்பாடான வார்த்தையை சேர்த்துக்கா பாருங்க. கருணை கொலை 2 சேரவே சேராது. கருணை கொலையை அனுமதிக்க வேண்டும்ங்கிறான். நிறைய நாடுகளில் அனுமதிக்கிறான். நான் சொல்றது மனித அறிவின் வக்கிர புத்திகளில் இதுவெல்லாம் உள்ளது. மனித அறிவின் வக்கிரங்களுக்கு எந்த நூற்றாண்டிலையும் நாங்கள் பணிகளாக மாட்டோம். ஒரே மாதிரி சட்டம் கொண்டு வரேன்னு சொல்றீங்க, கொண்டு வந்து விட முடியுமா? ஒரே மாதிரி இந்த நாட்டில் பப்ளிக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தாறுமாறா வந்து ஆடை முடிச்சுட்டு போனா அதுக்காகவே உங்களை கைது செய்யலாம். ஒருத்தர் தவிர அம்மா ஓடுறாருன்னு வைக்கிறேன், காவல்துறை கைது செய்து உள்ள வைக்கலாம். அரசியல் சட்டத்தினுடைய சட்டப்பிரிவுகள் அதை அனுமதிக்குது. ஆனா இந்த நாட்டினுடைய பல இடங்களில் கும்பமேளாக்களில் சாமியார்கள் நிர்வாணமாகவே தான் இருக்கிறார்கள். நாம் அவர்களை குறை சொல்றதுக்காக இங்க பேச, ஒரு குறிப்பிட்ட சமயம் எங்களை நிர்வாணமாக நாங்கள் இருப்பது வணக்கம்ங்கிறான். அதை அனுமதிக்கிறதா இல்லையா? நிர்வாணமா ரோட்ல சுத்ததும் கடற்கரையில சுத்ததும் சொல்லல. ஒரு சில பேர் அதே நிர்வாணத்தோடு சில சட்டமன்றங்களில் போய் பேசிவிட்டு வருகிறார்கள். ஜடைகளோடு கும்பகோணத்துல தான் சமீபத்தில் கேள்விப்படுறோம். சில பேர் குடிச்சு 13 வருஷம் இருக்காங்க. இந்த நாட்டிலே நிர்வாணமாக அவர்கள் உணவுவது சமய அடிப்படையில் சரி என்று இந்தியாவிலே தீர்ப்பு தரப்படுகிறது. நீதிபதிகள் ஒத்துக்கொள்கிறார்கள். நிர்வாணத்தோடு ஒரு குறிப்பிட்ட சமூகம் நடப்பதற்கு எப்படி நீ எல்லாத்தையும் ஒன்னாக்குவ? அவங்க ட்ரெஸ் போட வச்சிருக்கியா அல்லது எல்லாத்தையும் அம்மன் வைக்கிறியா? இந்த கேள்வி வருதா இல்லையா? ஒண்ணு அவங்க துணி போட்டாகணும், இல்லைன்னா நாம ஆடை களைந்தாகணும். எந்த அடிப்படையில் ஒரே மாதிரி சீக்கியர்கள் குருவால் வைத்திருப்பார்கள். அது குருநானக்கினுடைய வழியில இருந்து அவர்களுடைய வழிபாடு சார்ந்த விஷயம். அது சீக்கியர்களுடைய குருவாலை எடுத்துவிட முடியுமா? அந்த வாழையே முடிச்சுவான், எடுக்க முடியாது. அவர்களிடமிருந்து அதை கணிக்க முடியாது. ஏன்? இந்த நாட்டினுடைய மலைஜாதி மக்களையோ ஆதிவாசிகளையோ கூட நீ ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்துக்குள்ள நீங்கள் எல்லாம் இருக்கணும்னு கட்டுப்படுத்த முடியாது. சீக்கிரம் ஜெய மதத்தில் கிறிஸ்தவ மதத்தில் கல்யாணமே பண்ணாம காலம் பூரா இருக்கிற கன்னியாஸ்திரிகளாக திருமணம் வேண்டாம் என்று உலகத்திற்கு நாங்கள் சேவை செய்ய புறப்படுகிறோம் என்று திருமணம் இல்லாமல் இருப்பதை சில சட்டங்கள் அதை வழிபாடாக அனுமதிக்கிறது. நான் சொல்ல வருவது, முரண்பாடுகள் எல்லாம் சேர்ந்து இருப்பது இந்தியா. அது முரண்பாடுதான் இந்தியாவுக்கு அழகே தவிர இந்தியா அனைத்தையும் ஒருமுகப்படுத்த நினைப்பது என்பது முட்டாள்தனமானது. இந்தியா ஒருமை அல்ல, இந்தியா பன்மை. இந்தியா ஒருமை அல்ல, பன்மை. இந்தியா இந்து நாடு அல்ல, இந்தியா முஸ்லிம் நாடு மட்டுமல்ல, இந்தியா கிறிஸ்தவ நாடு மட்டுமல்ல, எல்லாரும் சேர்ந்த பூமி இந்தியா. யூனிட்டி டைவர்சிட்டி என்கிற தத்துவம் இந்த மண்ணிலே நீண்ட காலமாக சர்வதேச நாடுகளின் பொறாமைக்கு ஆளானது. அதையெல்லாம் கொண்டு வந்து மாற்றுகிறோம் என்று மாற்ற வேண்டாம். எங்களுக்கு குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. அதிலிருந்து தொகுக்கப்பட்ட சட்டங்களை முஹம்மதியன் லா என்ற பெயரில் ஒன்றை கொடுத்துருக்கோம். நீ கோர்ட்ல வச்சிருக்க. முஹம்மதியன் லா என்பது அரபி நூல். ஹிதாயா என்கிற கிதாபினுடைய சட்ட வடிவு. ஹிதாயா இன்றைய உஸ்பெகிஸ்தானுடைய அந்த பிரதேசத்தில் பிறந்த அல்லாமா குர்ஆனுத்தீன் மெர்வினானி அவர்கள் ஹிதாயாவை எழுதியவர். இன்றைக்கு கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சட்ட புத்தகத்தினுடைய ஆசிரியர் 13 வருஷம் எழுதி முடித்தார். உங்களுக்கு நம்புவதற்கு சிரமமாக இருக்கலாம். 13 ஆண்டு காலம்
வரை அவர் நோன்பு வைத்துள்ளார். நம்புவதற்கு சிரமமாக இருக்கலாம். நீங்கள் விக்கிபீடியாவிலே தட்டினாலும் இதாயாவினுடைய ஆசிரியரை பற்றி இந்த தகவலை தான் தரும். இதாயாவினுடைய ஆசிரியரை வராது. தினத்தோறும் வருகிற உணவை யாரோ சாப்பிடுவார்கள். கிதாபை எழுதி முடிக்கிற வரை நோன்பாளியாக இருந்து இந்த சமுதாயத்திற்கு சமர்ப்பித்த அந்த நூல் ஜாமிஉல் மஅகூல் வல் மன்கூல் அகில உலகத்தினுடைய ஒப்புதலை பெற்றது. இந்தியாவினுடைய நீதிமன்றத்தில் நாங்கள் நீதிபதிகளுக்கு சொல்லுகிறோம், தயவு செஞ்சு அந்த புஸ்தகத்தை பார்த்து குர்ஆனையும் ஹதீஸையும் தொகுத்து எழுதப்பட்டிருக்கிற அந்த சட்டத்தை நீங்க எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க ஒழிய வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இங்க இருமுறை தாக்குதல் நடந்திருக்கிறது. நடுவண் அரசு தன் பங்குக்கு உள்ளே வந்திருக்கிறது. முதல் முதலாக நீதிபதிகள் தங்கள் எல்லைகளை தாண்டி அவர்கள் ஊதிவிட்டிருக்கிறார்கள். முத்தலாக தேவையா என்ற சட்டம், பொதுச்சீரி ஏன் வரவில்லை என்கிற சட்டம் முதலில் நீதிமன்றத்தில் இருந்து வருகிறது. 47க்கு பிறகு எந்த அரசு தாக்கல் செய்யாத அபிலோட்டை இன்றைக்கு ஆளுநர் மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கிறது. கருத்து கணிப்பு என்ற பெயரில் ஒரு கபட நாடகத்தை நடத்தி கொள்ளைப்புறத்து வழியாக முஸ்லிம்களை சிதைப்பதற்கு வருகிறது. போதால் குறைக்கு இந்த பொல்லாத ஊடகங்கள், எல்லா ஊடகங்களையும் சொல்லவில்லை, சில பேரை சொல்லுகிறேன். போகிற போக்கில புஷ்பவிடமெல்லாம் கருத்து கேட்கிறீர்கள் அல்லவா, அவர்களை மாத்திரம் சொல்லுகிறேன். நீங்கள் தலாக்கு சம்பந்தமான கருத்தை எங்கள் சமுதாய பெண்களிடம் கேளுங்கள், எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய மார்க்க அறிஞர்களிடம் கேளுங்கள். அதுவும் அந்த அம்மாடைய பசி எடுக்கிறப்போ ஒரு ஹோட்டல்லையா சாப்பிடணும், நிறைய ஹோட்டல்ல சாப்பிடணும். அதுபோலத்தான் பாலியல் என்று இவ்வளவு கொச்சைத்தனமாக விமர்சிக்கிற ஒருத்தர் போய் மீடியா நீட்டி நீங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் சம்பந்தமாக என்ன நினைக்கிறீர்கள்? அதை என்ன நினைக்கணும்? ஒன்றும் நினைக்க வேண்டாம. நான் ஊடக நண்பர்களை கேட்கிறேன், நீங்கள் அப்பாவிகளாக எதுவும் அறியாதவர்களாக முஸ்லிம் பெண்கள் எத்தனையோ பேர் கிராமங்களில் இருந்து பட்டணங்கள் வரை இருக்கிறார்கள். அங்கு போய் கேளுங்கள், பொதுச்சிறை குறித்தும் முஸ்லிம் தனியார் சட்டம் குறித்தும் தலாக்கு குறித்தும். ஆண் அவருடைய அதிகாரத்திலே தலாக்கை வைத்திருக்கிறார். ஆம், பெண் அவருடைய அதிகாரத்திலே குலாவை வைத்திருக்கிறார். ரெண்டும் தான் இருக்கிறது. ஒன்னு மாற்றம் தலாக்கு 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 பெருசா பேசுறீங்க. பெண் குலாவுடைய அனுமதி வைத்திருக்கிறார். இரண்டாவது தலாக்கு உள்ளது புருஷனா உடனே கவர்மெண்ட் விடக்கூடாது. ஏங்க முடிச்சு போட்டவனால முடிச்சு அவுக்கலாம். நான் அவங்க பாணியிலே சொல்றேன். முடிச்சு போடுறது நீங்க, அவுக்கிறது போட்டா, அவுக்கிறது நீதிபதியா, அவுக்கிறது நடுவண் அரசா? முடிச்சு போட்டவன் தானே முடிச்சை அவுக்க வேண்டும். நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம், பொதுச்சிவில் சட்ட முயற்சிகள் நடக்கலாம், ஆனால் சத்தியமா கடைசியில் செய்ய போறது நாங்கதான். இங்க திருச்சியில இதுக்கு முன்னாடி ஜாமியா அறிவாளர்களோட நிர்வாகிகள் அளவில் நடந்த கூட்டத்தில் பேசுறப்ப சொன்னேன், எந்த படத்திலையும் கடைசியில வில்லை ஜெயிக்க மாட்டான், கதாநாயகன் தான் ஜெயிப்பான். ஆனா ஆரம்பத்திலிருந்து வில்லை ஜெயிச்சிட்டு இருக்கிற மாதிரியே தெரியும். லாஸ்ட் சீன்ல அவர் எங்கேயாவது வந்து குதிச்சு அவர் ஜெயிச்சுவார், சுபம்னு போட்டுருவாங்க. தைரியம் விட்டா எந்த படத்தையாவது வில்லே ஜெயிக்கிற மாதிரி எடுத்து சொன்ன ஓடாது. எனவே கடைசி வெற்றி எங்களுக்கு தான் உரியது. இதை வந்து ஒரு 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 விரட்டலுக்காகவோ அல்லது இதுக்காகவோ உணர்ச்சி கொந்தளிப்புல பேசல, வரலாற்றை சாட்சியாக வைத்து சொல்கிறோம். இது போன்ற முயற்சிகள் எல்லாம் பேராசிரியர் பேசியது போல அப்பிரகாரத்தில் இருந்து நடைபெற்ற அத்தனை முயற்சிகளும் முஸ்லிம் சமூகத்திற்கு முன்னாலே மண்டியிட்டு தோற்று போயிருக்கிறது. அந்த தோல்விக்கான அஸ்திவாரத்தை இப்போது நீங்கள் தொடங்க வேண்டும். எந்த இடத்திலையும் முஸ்லிம் தனி புரிய மாட்டார், அவனை புரிய வைக்க முடியாது. வரலாற்று நினைவு நிகழ்வுக்கு வருகிறார். ரோமானிய பேரரசன் ஒருவர் யாரு போனாலும் தொப்புன்னு அவன் கால உழுதணும் அல்லது அவன் கால முட்ட உழுதணும், சரிதா செய்யணும். அது சில பேருக்கு சில இந்திக்கு போறப்ப அந்த டேஸ்ட் வந்துடும். நீங்க இந்தி போயிட வேணாம், எனவே வேறமாக மாட்டாரு. இருக்கைகளுக்கு போகிற போது சில நேரம் அப்படி ஒரு டேஸ்ட் வந்துடும், அவனுக்கு அப்படி ஒரு டேஸ்ட். அமைச்சர் சொன்னார், முஸ்லிம்களின் சார்பாக ராஜா அபூபக்கர் பாக்கில்லானி அவர் வந்து முஸ்லிம் நாடுகளுடைய தூதுவராக வர்றாரு,
உங்களை சந்திக்கிறாரு நாளைக்குன்னா அவன் கேட்டான், நம்ம ஃபார்மாலிட்டி எல்லாம் சொல்லியா, இந்த வந்தவனை உழுகணும், குறைந்தபட்சம் ருக்குவாவது செய்யணும், பாதி புரியுது கிடையாது. இதை சொல்லிட்டேன், அவங்க எல்லாம் யாருக்கும் புரிய மாட்டாங்களாம். அப்ப நான் வரவேன்னு சொல்லு. அமைச்சர் சொன்னார், வரவேணான்னு சொல்ல முடியாது, இந்த அரசு முறை தூதுவரா வரணும்னா நீங்க உள்ள அனுமதிச்சு ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க கருத்துக்களை நீங்க ஏற்றுக்கலாம் மாத்திரம் அது வேற. அரசு முறை தூதுவர்களை வராம விட்டா அது சரியா இருக்காது, இது சர்வதேச ரீதியில் உள்ளதுன்னு சொன்ன உடனே சரி வந்து துறையை சொல்றான். அபூபக்கர் ரலியல்லாஹு வர்ற மாபெரும் மாளிகை. இந்த அரசு அழகா ஒரு வேலை பார்த்தா என்ன தெரியுமா, பிரதான வாசல் ஒன்று இருந்து பெரிய வாசல், அதை மூட சொல்லிட்டான். பக்கத்துல 2 பக்கம் 2 குட்டி வாசல் இருக்கு. குட்டி வாசல் என்ன தெரியுமா, அந்த வரலாம் ஆட்டோமேட்டிக்கா குடிஞ்சுதான் உள்ள வரணும். இன்னைக்கு நம்ம கிராமத்துல உள்ள வீடுகள்ல பார்த்துருக்கீங்கல்ல, அது படிவுக்காக வீடுகளில் நுழையவே குடிஞ்சுதான் போகும், நேரா போனா படைச்சிடும். அப்போ அந்த மாதிரி 2 வாசல், குட்டி குட்டி வாசல், அதை தெரிஞ்சு விட்டுட்டான். அவன் மனசுல என்னன்னா, நீ வந்து எனக்கு வேண்டுமென்றே குடியாவிட்டாலும் தானாக வரும்போதே குளித்து கொண்டுதானே வருகிறாய், என் அறைக்குள்ளே வருகிற போது அந்த ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு டேஸ்ட். வந்தார்கள் காஜா அபூபக்கர் பாக்கிலானி, பிரதான வாயில் மூடி இருக்கு, சைட்ல உள்ள 2 குட்டி கேட்டு மட்டும் திறந்து இருக்கு. இது என்னமோ நடக்குது, குனிஞ்சு போறதுக்கு ஏற்பாடு விளக்கி கொண்டார். அதே சமயம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற சங்கநாதத்தினுடைய பரம்பரை எவனுக்கும் புரியாது, எவனுக்கும் புரியாது. ரொம்ப அழகா ஒரு வேலை பண்ணார். கரெக்டா அந்த வாசல் வரை வந்து திரும்பி நின்று குளிச்சு போனார். உங்களுக்கு பொறுத்திருக்கும் நினைக்கிறேன். ஆமா, அநேகமா நான் நினைக்கிற ரோமர் ராஜ்யத்திற்கு இப்படி ஒரு மரியாதையை இதுவரை எவனும் கொடுத்துக்க மாட்டான். நாங்கள் முஸ்லிம்கள் இந்த மாதிரி மரியாதை கொடுத்து பழக்கமானவங்க. எங்களை குடிய வைக்கலாம் என்று நினைத்தால் குடிய மாட்டோம், எங்களை பணிய வைக்க வேண்டும் என்று நினைத்தால் பணிய மாட்டோம். எப்படிப்பட்ட ரோமன் சக்கரவர்த்திகளை எல்லாம் பார்த்து விட்டு வந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் பேரருளால் அவன் சட்டங்களை இந்த மண்ணிலே அவனுடைய சட்டம் வேண்டும் என்று போராடுகிற ஒரு நல்ல வாய்ப்பை நாம் வாழுகிற காலத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறார். இப்படி ஒரு பிரச்சனை வருகிற போது இன்றைக்கு திரண்டிருக்கிற மக்கள் திரளில் எல்லாம் உள்ள இறைவன் வாங்கிய வழங்கி இருக்கிற இந்த வாய்ப்பிற்கு நாம் நன்றி சொல்லியாக வேண்டும். உண்மையிலே யாரெல்லாம் நீ எங்களுக்கு அளித்திருக்கின்ற ஆயுளில் உன் சட்டத்திற்கு ஒரு சேதாரம் ஏற்படுத்த சில வல்லூறுகள் முனைந்த போது நாங்கள் அதை எதிர்ப்பதற்கு இரவு வரைக்கும் நீண்ட நேரம் கூடியிருந்தோம் என்பது நம்முடைய அமான் நாமாவினுடைய பதிவு. ஆளுகிற அரசுக்கு சொல்லுகிறோம், எடுப்பார் கைப்பிள்ளை போலவோ ரூபாய் நோட்டுகளை போலவோ எந்த வகையிலும் பொதுச்சிவில் சட்டத்தில் கொண்டு வந்துவிட முடியாது. ஒருவேளை நீங்கள் கொண்டு வந்தால் சொல்லிக் கொள்ளுகிறோம், மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு ஆங்கிலேயருக்கு எதிராக அல்ல, மதத்தை வைத்து அண்ணன் தம்பிகளாய் பழகிக் கொண்டிருக்கிற இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கிய ஜைன சர்வ மதத்தை சார்ந்த எல்லோரையும் மத துவேஷத்தால் துண்டாட நினைக்கின்ற உங்களுக்கு எதிராக ஒரு விடுதலை போராட்டத்திற்கு இந்த சமுதாயம் தயாராகிவிட்டது. குறித்துக் கொள்ளுங்கள், எல்லாம் வல்ல இறைவன் என்றைக்கும் எங்கள் பக்கம் நிற்பான். பொதுச்சிவில் சட்டம் ஒழியட்டும், ஷரியத் சட்டம் வாழட்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன்.